இந்நிலையில் அமெரிக்காவின் 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதிப்பு அதிகரிப்பால் திருப்பூரில் பின்னலாடை நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை குறைத்துவிட்டன. திருப்பூரில் இருந்து ஏற்றுமதியாகும் பின்னலாடைகளில் 30 விழுக்காடு அமெரிக்காவிற்கு செல்கின்றன. அந்நாட்டிற்கான ஏற்றுமதியை நம்பி சுமார் 100 பின்னலாடை நிறுவனங்களும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் உள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் மாதத்திற்கு 2000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என பின்னலாடை நிறுவன உரிமையாளர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட எங்களுக்கு பொருள் இழப்பு என்கின்ற அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 கோடி ரூபாய் உடனடியான பொருள் இழப்பு அடுத்த 1-2 மாதங்களில் நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக தெரிகிறது. அதே சமயத்தில் வர்த்தக வாய்ப்பு இழப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட மாதம் ஒரு 1500 to 2000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். அமெரிக்கா அளவிற்கான வர்த்தகத்தை மீண்டும் கொண்டு வந்து நிறுவனங்கள் தொடர்ந்து இயங்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. ஆனால் அதற்கான காலம் என்பது குறைந்தபட்சம் 6 மாதம் முதல் அதிகபட்சம் 1.5 வருடங்கள் வரை ஆகும். அந்த ஒரு 1.5 வருட காலகட்டத்திற்கு தாக்கு பிடிக்கக்கூடிய நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படும். தாக்கு பிடிக்க முடியாத நிறுவனங்கள் ஒரு சிரமத்தை நோக்கி சென்று ஒரு கட்டத்தில் மூடக்கூடிய சூழ்நிலையும் வரும். இதேபோன்று அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் ஈரோட்டில் ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளிக்கு 10% வரி விதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ளதால் அந்நாட்டில் உள்ள இறக்குமதியாளர்கள் அனைத்து ஆர்டர்களையும் ரத்து செய்துவிட்டதாக ஜவுளி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதில் ஏற்பட்ட இழப்பிலிருந்து மீள்வதற்கே 6 மாதங்கள் ஆகும் என்று ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ட்ரம்ப்போட யூஎஸ்ஏ அட்மினிஸ்ட்ரேஷன் அடிஷ்னல் 25% டியூட்டி போட்டிருக்கிறது ஒரு பெரிய பேரிடியாக வந்திருக்கு. இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. இது இட் இஸ் ஆக்சுவலி சமாளிக்க முடியாத லெவலில் தாண்டியாச்சு, அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏற்கனவே இந்த 25% இன்க்ரீஸ் ஆனதுக்கே பஞ்சு விலையிலேருந்து நூல் எல்லாமே பாதிக்கப்பட்டு வந்துருச்சு. விவசாயிகள்லாம் பஞ்சை வச்சுட்டு இருக்கிறாங்க, விற்க முடியலைங்கிறாங்க. ஸ்பின்னிங் மில்லெல்லாம் ப்ரொடக்ஷனை நிறுத்தியாச்சு. இப்போ என்ன கேள்வின்னா, நிறுத்தி வச்சா எவ்வளோ நஷ்டம், ஃபேக்ட்ரியை நடத்தினா எவ்வளோ நஷ்டம்னு பார்க்குற லெவலில் இருக்காங்க. அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியல. இப்போது அஃப்கோர்ஸ் நம்ம பேசலாம், அதாவது வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வேறு ஆல்டர்னேட் மார்க்கெட் பார்க்கலான்னு. அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க எல்லாருமே. ஆனால் அது எவ்வளோ நாள் ஆகும், உடனே வராது. இப்போ தற்சமயம் இதோட பாதிப்பு என்ன ஏதுன்னு நம்ம புரிஞ்சு தெளிகிறதுக்குவே 5-6 மாதம் ஆகிடும்.